children are great imitators. So, give them something great to imitate. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் பின்பற்றுவாங்க. அதனால் நாம் அவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸுக்கான குட்டி குட்டி வாக்கியங்களை பார்க்க போகிறோம். அதுவும் டோன்ட்டை பயன்படுத்திண்டு குட்டி குட்டி வாக்கியங்களை பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். நம்பர் 1, தலையே சொரியாத. சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கள்ட்ட, தலையே சொரியாத. எப்படி சொல்கிறது? டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட். டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட். நல்லா கவனிங்க. ஸ்க்ராச் அப்படின்னா கீறல். இந்த ஒரு மீனிங் மட்டும்தான் நம்ம பெரும்பாலான பேருக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கீறல் விழுந்துருது அப்படிலாம் சொல்லுவோம். சொரியறதுக்கும் நம்ம ஸ்க்ராட்சை வேர்பாக பயன்படுத்திக்கலாம். சரி, அரிப்பு. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இச், ITCH. இச்சுன்னா அரிப்புன்னு அர்த்தம். ஸோ இந்த இச்சை யூஸ் பண்ணிட்டு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அரிக்குது. அரிக்குது எப்படி சொல்கிறது? It itches. It itches. இது கொஸ்டினாக கேட்போம். அரிக்குதா? அரிக்குதா எப்படி கேட்கறது? Does it itch? Does it itch? நம்பர் 2, கூன் போட்டு உட்காராத. கூன் போட்டு உட்காராத எப்படி சொல்றது? Don't slouch. Don't slouch. நிமிந்து உட்காரு எப்படி சொல்லுவோம்? Sit upright. Sit upright. நிமிந்து நில்லு. Stand upright. Stand upright. அதே மாதிரி அசையாம நில்லு. அசையாம நில்லு எப்படி சொல்றது? Stand still. Stand still. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, அவ்வளோ அவசரப்படாத எப்படி சொல்றது? Don't be in such a hurry. Don't be in such a hurry. நம்பர் 4, அவளை கண்டுக்காத. அவளை கண்டுக்காத சொல்லுவோம்ல, எப்படி சொல்றது? Don't consider her. Don't consider her. நம்பர் 5, எங்கிட்ட வம்பு தும்பு வச்சுக்காத. யாரையாவது வார்ன் பண்ணுவோம், எங்கிட்ட வம்பு தும்பு வச்சுக்காத எப்படி சொல்றது? Don't mess with me. Don't mess with me. சரி, மிஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு வேறு சென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்க்கலாம். நான் உண்மையிலேயே சொதப்பிட்டேன். நான் உண்மையிலேயே சொதப்பிட்டேன் எப்படி சொல்கிறது? I have really messed up. I have really messed up. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 6, அந்த ரூபா நோட்டை கசக்காத. Don't crumple the currency. Don't crumple the currency. நல்லா கவனிங்க. கிரம்பிள்னா கசக்கிறதுன்னு அர்த்தம். சரி, கிரம்பிளை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உன்னோட ஷர்ட்டு கசங்கி இருக்கு எப்படி சொல்றது? Your shirt is crumpled. Your shirt is crumpled. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 7, வெயிலில் அங்கேயும் இங்கேயும் தெரியாத. வெயிலில் அங்கேயும் இங்கேயும் தெரியாத. Don't roam in the sunlight. Don't roam in the sunlight. நம்பர் 8, என்னோட கோபத்தை கிளறாத. என்னோட கோபத்தை கிளறாத. என்னோட கோபத்தை தூண்டாத. என்னோட கோபத்தை தூண்டாத எப்படி சொல்லலாம்? Don't infuriate me. Don't infuriate me. அல்லது don't enrage me. Don't enrage me. நம்பர் 9, வேலையை தட்டி கழிக்காத. தட்டி கழிக்கிறதுனா என்ன? எந்த வேலை கொடுத்தாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அப்புறம் பண்ணுறேன் இப்போ பண்ணுறேன், இது முடியாது அது முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வேலையை தட்டி கழிக்காத எப்படி சொல்கிறது? Don't shirk work. Don't shirk work. சரி, நம்ம ஒரு வேர்டு கற்றுக்கலாம். என்னது? ஷிர்கர். SHIRKER. ஷிர்கர்னா யாரு? கொடுக்கப்பட்ட வேலையை சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பாங்கல்ல, அவங்கள ஷிர்கர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 10,
என்ன எழுப்பாத, என்ன எழுப்பி விடாத. எப்படி சொல்றது? டோன்ட் வேக் மீ அப், டோன்ட் வேக் மீ அப். நம்பர் 11, வெறுங்காலோட நடக்காத. வெறுங்காலோட நடக்கிறதுனா என்ன? ஒரு செப்பலோ அல்லது ஷூவோ போட்டுக்காம நடக்கிறது, வெறுங்காலோட நடக்கிறது. ஸோ வெறுங்காலோட நடக்காத. எப்படி சொல்றது? டோன்ட் வாக் barefooted, don't walk barefooted. நம்பர் 12, முணுமுணுக்காத, குறை சொல்லாத, குறை சொல்லாத, முணுமுணுக்காத. டோன்ட் மட்டா, டோன்ட் மட்டா. நம்பர் 12, குறைச்சு மதிப்பிடாத, குறைச்சு மதிப்பிடாத, குறைத்து எடை போடாதே. எப்படி சொல்றது? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அதே மாதிரி அதிக மதிப்பீடு பண்ணாத, மிகை மதிப்பீடு பண்ணாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஓ எஸ்டிமேட், டோன்ட் ஓ எஸ்டிமேட். நம்பர் 14, வரம்பு மீறாத, எல்லையை மீறாத. எப்படி சொல்றது? தெரிஞ்சுக்கலாமா? டோன்ட் cross the limits, don't cross the limits. நம்பர் 15, உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்காத, உடம்புக்கு சரியில்லாத மாதிரி பாசாங்கு பண்ணாத. எப்படி சொல்லலாம்? ரெண்டு விதமா. டோன்ட் ஃபேக் இல்னஸ், டோன்ட் ஃபேக் இல்னஸ், அல்லது டோன்ட் ஃபெயின் இல்னஸ், டோன்ட் ஃபெயின் இல்னஸ். நம்பர் 16, சூதாடாத, சூதாடாத. எப்படி சொல்றது? தெரிஞ்சுக்கலாமா? டோன்ட் கேம்பிள், டோன்ட் கேம்பிள். குறை சொல்லாத, குறை சொல்லாத, குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. டோன்ட் கிரம்பிள், டோன்ட் கிரம்பிள். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 17, கதை விடாத, கதை கட்டாத, உண்மையை திரிச்சு பேசாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபேப்ரிகேட், டோன்ட் ஃபேப்ரிகேட். நம்பர் 18, வெட்டியா உட்கார்ந்திருக்காத, எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்காத. எப்படி சொல்றது? டோன்ட் சிட் ஐட்லி, டோன்ட் சிட் ஐட்லி. நம்பர் 19, பெருமூச்சு விடாத, பெருமூச்சு விடாத. பெருமூச்சுனா என்ன? ஏக்கத்தினால என்ன பண்ணுவோம்? மூச்சை இழுத்து வெளில விடுவோம். அப்புறம் நிம்மதியா நம்ம உணர்ந்த பிறகும் மூச்சை இழுத்து வெளில விடுவோம். பெருமூச்சு விடாத. டோன்ட் சை, டோன்ட் சை. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 20, பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்காத, பிஸியா இருக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணாத. எப்படி சொல்றது? டோன்ட் pretend to be busy, don't pretend to be busy. My dear viewers, English for beginners. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.